அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 53ஆம் அத்தியாயம். சந்தேகம். அமாவாசை அன்று இரவு சிவகாமி தன்னுடைய மாளிகையில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு துணையாயிருந்த தோழி நோய்வாய்ப்பட்டிருந்த தன்னுடைய அன்னையை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தமையால் அதை வியாஜமாக கொண்டு அன்றிரவு அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டாள். இப்போது நுந்தா விளக்கு ஒன்றே சிவகாமிக்கு துணையாக எரிந்து கொண்டிருந்தது. அவளுடைய உள்ளமோ பல்வேறு சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது. மாமல்லர் வரப்போகிறார் என்று எண்ணிய போதெல்லாம் அவளுடைய இருதயம் மேல் எழும்பி வந்து தொண்டையை அடைத்து கொண்டது. ஆத்திரமும் ஆங்காரமும் ஒரு பக்கத்தில் பொங்கின, துக்கமும் ஆர்வமும் இன்னொரு புறத்தில் பெருகின. மாமல்லரிடம் வைத்த காதலினால் அல்லவா இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஆளானோம் என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. தனது நிலைமைக்கு உகந்த சிற்பியின் மகன் ஒருவனை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டிருந்தாள். தான் இந்த அவகேடுக்கெல்லாம் ஆளாகி இருக்க வேண்டியதில்லை அல்லவா? காடு சூழ்ந்த தனி வீட்டில் வசித்த தன்னை மாமல்லர் ஏன் தேடி வந்து இப்படி பித்து பிடிக்க செய்ய வேண்டும்? அப்படி செய்தவர் மண்டபப்பட்டு கிராமத்தில் ஏன் தன்னை தன்னந்தனியாக விட்டு போக வேண்டும்? மாமல்லர் மேலுள்ள ஆசை காரணமாகத்தானே காஞ்சிக்கு அவள் வர நேர்ந்தது. மறுபடியும் அவருடைய காதல் காரணமாகத்தானே கோட்டையிலிருந்து சுரங்க வழியாக வெளியே வர நேர்ந்தது. ஆகா, தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அவர்தான். இப்படியாக மாமல்லரிடம் ஒரு புறம் ஆத்திரத்தை வளர்த்து கொண்டு வந்தாள் என்றாலும் நேரம் ஆக ஆக ஐயோ அவர் வரவில்லையே என்ற ஏக்கமும் ஒரு புறம் அதிகமாகி வந்தது. அர்த்தராத்திரியில் சிவகாமி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தபோது திடீரென்று அவள் எதிரில் தாடியும் மீசையுமான முகத்தோற்றமுடைய இருவரை கண்டதும் திகிலடைந்தவளாய் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஆனாலும் அப்படி வந்தவர்களுடைய முகத்தோற்றம் பயங்கரத்தை விளைவிப்பதாக இல்லை, இப்போது பார்த்த முகங்களாகவும் தோன்றின. யார் நீங்கள்? இந்த நள்ளிரவு வேளையில் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று அதிகார தொனியில் கேட்டாள். சிவகாமி, என்னை தெரியவில்லையா என்று மாமல்லரின் குரல் கேட்டதும் சிவகாமியின் முகத்தில் வியப்புடன் கூடிய புன்னகை மலர்ந்தது. எத்தனையோ காலத்துக்கு பிறகு சிவகாமியின் முகத்தில் தோன்றிய அந்த புன்னகை அவளுடைய முகத்திற்கு எல்லையற்ற வனப்பை அளித்தது. ஆனால் அந்த முகமலர்ச்சியானது மாமல்லரின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கவில்லை. ஆ, இவள் இவ்விடம் உற்சாகமாகத்தான் இருக்கிறாள் என்ற எண்ணம் அவர் அகத்தில் உண்டாகி முகம் சுருங்கும்படி செய்தது. பிரபு, தாங்கள்தானா என்று உணர்ச்சியினால் கம்மிய குரலில் கேட்டுக்கொண்டு சிவகாமி எழுந்தாள். ஆமாம், நான் தான். வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையில் வைபோகமாக வாழும்போது பழைய மனிதர்களைப் பற்றி எப்படி ஞாபகம் இருக்கும் என்று மாமல்லர் கடுமையான குரலில் கூறினார். அந்த கொடிய மொழிகளை கேட்ட சிவகாமி திக்பிரமை அடைந்தவள் போல் மாமல்லரை பார்த்தபடி நின்றாள். இவர் உண்மையில் மாமல்லர்தானா அல்லது வேஷதாரியா என்று அவளுக்கு ஐயம் தோன்றிவிட்டது. இப்படி ஒருவரையொருவர் வெறித்து பார்த்து கொண்டு சும்மா நின்றதை கவனித்த தளபதி பரஞ்சோதி அந்த சந்தர்ப்பத்தில் தாம் அங்கிருப்பது அனுசிதம் என்பதை உணர்ந்தார். உடனே மாமல்லரின் காதடியில் வந்து, பிரபு, காலதாமதம் செய்யக்கூடாது, அதிக நேரம் நமக்கில்லை என்று சொல்லிவிட்டு அப்பால் முன்கட்டுக்குச் சென்றார். பரஞ்சோதி மறைந்த பிறகு மாமல்லர், ஓஹோ, இன்னும் ஞாபகம் வரவில்லை போலிருக்கிறது. போனால் போகட்டும், உன் தந்தை ஆயனரையாவது ஞாபகம் இருக்கிறதா சிவகாமி? ஆடல் பாடல் வினோதங்களில் அவரையும் மறந்து விட்டாயா என்றார். சிவகாமியின் புருவங்கள் நெறிந்தன, கோபத்தினால் சிவந்த கண்கள் அகல விரிந்தன, இதழ்கள் துடித்தன. உள்ளத்தில் பொங்கி வந்த கோபத்தையெல்லாம் பெருமுயற்சி செய்து அடக்கிக் கொண்டு, இளவரசே, என் தந்தை சௌக்கியமாயிருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார் என்று கேட்டாள். ஆம், ஆயனர் சௌக்கியமாயிருக்கிறார். கால்களில் ஒன்று முறிந்து ஏக புதல்வியை இழந்தவர் எவ்வளவு சௌக்கியமாய் இருக்கலாமோ அவ்வளவு சௌக்கியமாய் இருக்கிறார். சிவகாமி எங்கே? என் அருமை மகள் எங்கே என்று வந்தவர் போனவரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிவகாமி, புறப்படு, போகலாம். சிவகாமியின் கண்களில் நீர் ததும்பியது. ஆயினும் அவள் மாமல்லருடன் புறப்படுவதற்கு எத்தனம் செய்வதாக காணவில்லை. சிவகாமி, ஏன் இப்படி நிற்கிறாய்? உன் தந்தையை உயிரோடு காண விரும்பினால் உடனே புறப்படு என்றார் மாமல்லர். இன்னமும் சிவகாமி அசையாமல் சும்மா நின்றாள். இது என்ன சிவகாமி, காஞ்சிக்கு வர உனக்கு இஷ்டம் இல்லையா? ஆஹா, அப்போதே சந்தேகித்தேன், அது உண்மையாயிற்று
என்று மறுபடியும் மாமல்லர் குத்தலாக சொன்னார். சிவகாமியின் மௌனம் அப்போது கலைந்தது. பிரபு, என்ன சந்தேகித்தீர்கள் என்று கேட்டாள். அதை பற்றி இப்போது என்ன, பிறகு சொல்கிறேன். என்ன சந்தேகித்தீர்கள், சொல்லுங்கள் பிரபு. இப்போதே சொல்ல வேண்டுமா? அவசியம் சொல்ல வேண்டும். வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையில் சுகபோகத்துடன் வாழ்பவர்களுக்கு என்னோடு புறப்பட்டு வர இஷ்டமிராது என்று சந்தேகித்தேன். இதை கேட்டதும் சிவகாமி சிரித்தாள். நள்ளிரவு நேரத்தில் அந்த சிரிப்பின் ஒளி மாமல்லரின் காதுக்கு நாராசமாயிருந்தது. சிரிப்பை நிறுத்தியதும் சிவகாமி உறுதியான குரலில் கூறினாள், ஆம் பல்லவகுமாரா, உங்கள் சந்தேகம் உண்மைதான். எனக்கு இந்த மாளிகையின் சுகபோகத்தை விட்டு வர இஷ்டமில்லை. வாதாபி நகரை விட்டு வரவும் மனமில்லை. நீங்கள் போகலாம். இவ்விதம் சிவகாமி கூறியதும் மாமல்லர் கண்களில் தீப்பொறி பறக்க, ஆகா, பெரியவர்கள் கூறியிருப்பது எவ்வளவு உண்மை என்றார். பெரியவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள்? ஸ்திரீகள் சபல சித்தமுடையவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த உண்மையை இப்போது கண்டு கொண்டீர்கள் அல்லவா? போய் வாருங்கள் பிரபு. ஆகா, உன்னை தேடி 100 காத தூரம் வந்தேனே, என்னை போன்ற புத்திசாலியார் என்று தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டார் மாமல்லர். பிறகு, சிவகாமி, நீ எனக்காக வரவேண்டாம். உன் தந்தைக்காக கிளம்பி வா. உன் தோழி கமலிக்காக புறப்பட்டு வா. உன்னை கட்டாயம் அழைத்து வருவதாக அவர்களிடம் சபதம் செய்துவிட்டு வந்தேன் என்றார் மாமல்லர். நானும் ஒரு சபதம் செய்திருக்கிறேன் பிரபு. நீயும் சபதம் செய்திருக்கிறாயா? என்ன சபதம்? தங்களிடம் எதற்காக சொல்ல வேண்டும்? சொல்லு சிவகாமி, சீக்கிரம் சொல். சொன்னால் நீங்கள் நம்பப் போவதில்லை. சபல புத்தியுள்ள அபலை பெண்ணின் சபதம்தானே. பாதகமில்லை, சொல், நேரமாகிறது. இந்த வாதாபி நகரம் தீப்பற்றி எரிந்து இந்நகரின் வீடுகள் எல்லாம் சாம்பலாவதையும், வீதிகளை எல்லாம் இரத்த வெள்ளம் ஓடுவதையும், நார்ச்சந்திகள் பிணக்காடாய் கிடப்பதையும் கண்ணாலே பார்த்த பிறகுதான் இந்நகரை விட்டு கிளம்புவேன் என்று சபதம் செய்திருக்கிறேன். என்ன கோரமான சபதம்! இப்படி ஒரு சபதத்தை எதற்காக செய்தாய் சிவகாமி? பிரபு, இந்த நகருக்கு வரும் வழியில் நான் பார்த்த கோர காட்சிகளையெல்லாம் நீங்கள் பார்த்திருந்தால் எதற்காக சபதம் செய்தேன் என்று கேட்க மாட்டீர்கள். இந்த வாதாபி நகரின் நார்ச்சந்திகளிலே தமிழ்நாட்டு ஸ்திரீ புருஷர்கள் கட்டப்பட்ட கரங்களுடனே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதையும், சாட்டையினால் அவர்கள் அடிக்கப்பட்டதையும், அவர்களுக்கு முன்னால் பல்லவ தேசத்தின் நடன கலாராணி நாட்டியமாடியதையும் தாங்கள் பார்த்திருந்தால் சபதம் ஏன், எதற்காக என்றெல்லாம் கேட்க மாட்டீர்கள். சிவகாமி, அதையெல்லாம் நான் நேரில் பார்க்காவிட்டாலும் எனக்கு தெரிந்தவைதான். இருந்தாலும் நீ இவ்வளவு கடுமையான சபதம் எடுத்துக்கொள்ளலாமா? பிரபு, சில வருஷங்களுக்கு முன்னால், பல யுகங்களுக்கு முன்னால் என்னை இளவரசர் ஒருவர் காதலிப்பதாக சொன்னார். என்னை தமது பட்ட மகிழ்ச்சியாக கொள்வதாக வாக்குறுதி கூறினார். என்னை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று வேலின் மேல் ஆணையாக வாக்களித்தார். தாமரை குளக்கரையில் பூரண சந்திரனின் நிலவில், இந்த ஜென்மத்திலும் எந்த ஜென்மத்திலும் நீயே என் வாழ்க்கை துணைவி என்று சத்தியம் செய்தார். அவர் சுத்த வீரர் என்றும் சொன்ன சொல் தவறாதவர் என்றும் நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கை காரணமாகவே அத்தகைய சபதம் செய்தேன் என்று சிவகாமி கம்பீரமான குரலில் கூறி மாமல்லரை ஏறிட்டு பார்த்தாள். அந்த பார்வை கூறிய வேலை போல் மாமல்லருடைய நெஞ்சிலே பாய்ந்து அவரை நிலைகுலைய செய்தது. 53ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 54ஆம் அத்தியாயம் விபரீதம். மாமல்லர் தனது நிலைகுலைந்த நெஞ்சை திடப்படுத்திக் கொண்டு கனிவு ததும்பிய கண்களால் சிவகாமியை நோக்கினார். சிவகாமி, உன்னுடைய நம்பிக்கை வீணாய் போகவில்லையே. உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தானே வந்திருக்கிறேன். 100 காத தூரம் காடும் மலையும் நதியும் கடந்து வந்திருக்கிறேன். பசி பட்டினி பாராமல் தூக்கமில்லாமல் வந்திருக்கிறேன். நான் ஏறி வந்த குதிரை ஏறக்குறைய செத்து விழும்படி அவ்வளவு வேகமாய் வந்தேன். சற்று முன்பு நான் கூறிய கடும் மொழிகளையெல்லாம் மறந்துவிடு. யார் மேலேயோ வந்த கோபத்தை உன்மீது காட்டினேன். இத்தனை நாளைக்கு பிறகு நம்முடைய சந்திப்பு இப்படி கோபமும் தாபமுமாய் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. எவ்வளவோ ஆசையோடு எத்தனையோ மனக்கோட்டை கட்டி கொண்டு வந்தேன். போகட்டும் சிவகாமி, புறப்படு, போகலாம். பிரபு, மன்னியுங்கள், இப்போது நான் வரமாட்டேன். என் சபதம் நிறைவேறிய பிறகுதான் வருவேன். சிவகாமி, இது என்ன வார்த்தை? என்னுடன் வருவதற்கு உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? தாமதிக்க நேரமில்லை. இளவரசி, என் சபதத்தை நிறைவேற்றி வையுங்கள். பாதகன் புலிகேசியை கொன்று வாதாபி நகரத்தை சுட்டெரித்துவிட்டு உங்கள் அடிமையின் கையை பிடித்துக் கொண்டு அழைத்துச் செல்லுங்கள். அப்போது நிழல் போல் உங்களை தொடர்ந்து வருவேன். சிவகாமி, உன் சபதத்தை அவசியம் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் அதை நிறைவேற்றுவது எளிதல்ல.
பெரும்படை திரட்டிக்கொண்டு தக்க ஆயுத பலத்தோடு வரவேண்டும். இதற்கெல்லாம் அவகாசம் கொடு. பல வருஷங்கள் ஆகலாம். பல்லவர் குமாரர்தானா இப்படி பேசுகிறீர்கள்? வீர மாமல்லரா இப்படி பேசுகிறீர்கள்? புலிகேசியை கொன்று வாதாபியை வெற்றி கொள்வது அவ்வளவு கடினமான காரியமா? இந்த பேதை தெரியாமல் சபதம் செய்து விட்டேனே. பல்லவகுமாரா, தாங்கள் காஞ்சிக்கு போய் ராஜ்ய காரியங்களை கவனியுங்கள். இந்த ஏழை சிற்பியின் மகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் என்ன பாண்டிய ராஜகுமாரியா, சோழன் திருமகளா? தாங்கள் கவலைப்படுவதற்கு நான் எக்கேடு கெட்டால் தங்களுக்கு என்ன? என் சபதம் எப்படி போனால் என்ன என்று சிவகாமி கசப்புடன் பேசினாள். சிவகாமி, நீதான் பேசுகிறாயா? நீ பழைய சிவகாமிதானா என்றார் மாமல்லர். இல்லை பிரபு, நான் பழைய சிவகாமி இல்லை, புதிய சிவகாமியாகிவிட்டேன். என் வாழ்க்கை கசந்து விட்டது. என் மனம் பேதலித்து விட்டது. இந்த புதிய சிவகாமியை மறந்து விடுங்கள். ஒரு சமயம் தங்களிடம் அடியாளை மறக்க வேண்டாம் என்று வரம் கேட்டேன். இப்போது மறந்து விடுங்கள் என்று வரம் கேட்கிறேன் என்றாள் சிவகாமி. சிவகாமி, கேள். நீ புதிய சிவகாமியானாலும் நான் பழைய மாமல்லன்தான். உன்னை பிரிந்திருந்த காலத்திலெல்லாம் ஒரு கணமேனும் உன்னை நான் மறக்கவில்லை. இரவிலும் பகலிலும், கனவிலும் நனவிலும், அரண்மனையிலும் போர்க்களத்திலும் என்ன செய்தாலும் யாரோடு பேசினாலும் என் உள்ளத்தை விட்டு நீ ஒரு கணமும் அகலவில்லை. உன் பேரில் நான் கொண்ட பரிசுத்தமான காதலின் மேல் ஆணை வைத்து சொல்கிறேன். நீ செய்த சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். இப்போது என்னோடு புறப்படு என்று மாமல்லர் உணர்ச்சி மிகுதியினால் நான் தழுதழுக்க கூறினார். கல்லையும் கனிய வைக்கக்கூடிய மேற்படி மொழிகள் சிவகாமியின் மனதை கனிய செய்யவில்லை. பட்ட கஷ்டங்களினாலும் பார்த்த பயங்கரங்களினாலும் கல்லினும் கடினமாகியிருந்தது அவள் உள்ளம். காதலாம் காதல், காதலும் கல்யாணமும் இங்கே யாருக்கு வேண்டும் என்றாள் சிவகாமி. நிஜமாகத்தான் சொல்கிறாயா? காதலும் கல்யாணமும் உனக்கு வேண்டாமா என்று மாமல்லர் ஆத்திரத்தோடு கேட்டார். நிஜமாகத்தான் சொல்கிறேன். காதலும் கல்யாணமும் எனக்கு வேண்டாம். பழிதான் வேண்டும். வஞ்சம் தீர்க்க வேண்டும். புலிகேசி சாக வேண்டும். வாதாபி எரிய வேண்டும். வாதாபி மக்கள் அலறி புடைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓட வேண்டும். வேறொன்றும் எனக்கு வேண்டாம். மாமல்லர் மீண்டும் நயமான வார்த்தைகள் கூறினார். சிவகாமி, உன் விருப்பத்தை தெரிந்து கொண்டேன். உன்னை காட்டிலும் 100 மடங்கு என் உள்ளம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை சிறைப்பிடித்து வந்து அவமானப்படுத்திய பாதகனை பழிவாங்க என் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது. கட்டாயம் உன் சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். நீ மட்டும் இப்போது என்னுடன் புறப்பட்டு வந்துவிடு. வரமாட்டேன் இளவரசே. ஆயன சிற்பியாரிடம் அவருடைய மகள் இறந்து போய்விட்டாள் என்று சொல்லிவிடுங்கள். சிவகாமி, இது என்ன பிடிவாதம்? கடைசி வார்த்தையாக சொல்கிறேன் கேள். உன்னுடைய சபதத்தை நான் கட்டாயம் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் இந்த சமயம் என்னுடன் நீ வராவிட்டால் என் மனம் கசந்து போய்விடும். என் அன்பை அடியோடு இழந்து விடுவாய். அன்பு வேண்டாம் சுவாமி, சபதத்தை நிறைவேற்றுங்கள். பெண்ணே, பல்லவ குலத்தினர் ஒரு நாளும் சொன்ன சொல் தவறுவதில்லை. இளவரசே, ஆயின சிற்பியின் மகளும் சொன்ன சொல்லை மாற்றுவதில்லை. ஆகா, இதென்ன அகம்பாவம் என்றார் மாமல்லர். ஆம் இளவரசே, எனக்கு அகம்பாவம்தான். ஏன் இருக்கக்கூடாது? பாண்டியன் மகளுக்கும் சேர ராஜகுமாரிக்கும் தான் அகம்பாவம் இருக்கலாமா? நான் சிற்பியின் மகள்தான். ஆனாலும் செந்தமிழ் நாட்டு வீர பெண் குலத்திலே பிறந்தவள். காதலன் கழுத்திலே மாலை சூட்டி போர்க்களத்துக்கு அனுப்பிய மாதர் வம்சத்தில் பிறந்தவள். கண்ணகி தெய்வம் வாழ்ந்த நாட்டில் நானும் பிறந்தேன். எனக்கு ஏன் அகம்பாவம் இருக்கக்கூடாது பிரபு? சிவகாமியின் மனதை திருப்ப மேலே என்ன சொல்லலாம் என்று அவர் சிந்திப்பதற்குள் சேனாதிபதி பரஞ்சோதி பரபரப்புடன் உள்ளே வந்தார். மாமல்லரின் காதில் ஏதோ சொன்னார். மாமல்லரின் முகத்தில் ஒரு கணம் திகிலின் அறிகுறி தோன்றியது. மறுகணம் சமாளித்துக் கொண்டார். சேனாதிபதி, இந்த மூட பெண்ணின் பிடிவாதத்துக்கு முன்னால் நம்முடைய திட்டமெல்லாம் சின்ன பின்னமாகிவிடும் போலிருக்கிறது என்றார். சிவகாமியின் பக்கம் கோபமாக திரும்பி, பெண்ணே, நீ வருவாயா மாட்டாயா? உன்னுடன் வாதமிட்டுக் கொண்டிருக்க நேரமில்லை என்றார் மாமல்லர். அப்போது சேனாதிபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு, அம்மணி, எங்களுடைய நிலைமையை தெரிந்து கொள்ளுங்கள். எதிரிகளின் கோட்டைக்குள்ளே தனியாக 4 பேர் வந்திருக்கிறோம். கோட்டை சுவர் மீது நூலேணியுடன் கண்ணனும் அவன் தந்தையும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோட்டைக்கு வெளியில் இந்த நிமிஷத்தில் நரபலி கொடுக்கும் காபாலிகர்கள் எங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயோ அந்த கள்ள பிக்ஷு நாங்கள் வந்திருப்பதை அறிந்து கொண்டு இதோ வீதி முனையில் வந்து கொண்டிருக்கிறார் தேவி. இந்த நிலைமையில் தாங்கள் இப்படி வீண் விவாதம் வளர்த்தக்கூடாது என்றார். பெண் புத்தி பேதமையுடைத்து என்று முன்னோர் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? அது உண்மை என்பதை நிரூபிக்கும்படி சிவகாமி அப்போது பேசினாள். ஐயா, பல்லவ குமாரரும் அவருடைய அருமை தோழரும்
கேவலம் மண்டையோட்டில் பிச்சை வாங்கும் கபாலிகர்களுக்கும் காவி துணி தரித்த புத்த பிக்ஷுவுக்கும் பயந்து ஓடுவார்கள் என்பது இதுவரையில் எனக்கு தெரியாமல் இருந்தது. அதற்காக என்னை மன்னியுங்கள். நீங்கள் தப்பி பிழைப்பதை நான் குறுக்கே நின்று மறுக்கவில்லையே. தாராளமாக போகலாம் என்றாள். பல்லவ குமாரருக்கு காலாங்கினியொத்த கோபம் வந்தது. அடி பாதகி, சண்டாளி, இதன் பயனை நீ அனுபவிப்பாய் என்று சீறினார். பின்னர் பரஞ்சோதியை பார்த்து, சேனாதிபதி, இந்த வஞ்சக பாதகியின் நோக்கம் இப்போது தெரிந்தது. கள்ள பிக்ஷுவிடம் நம்மை காட்டிக் கொடுத்து விட வேண்டும் என்பது இவள் எண்ணம். வாரும் போகலாம் என்றார். அப்போது பரஞ்சோதி, பிரபு, மன்னிக்க வேண்டும். நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆயனர் புதல்வி அப்படி வஞ்சகம் செய்யக்கூடியவர் அல்ல. தான் செய்த சபதத்தை முன்னிட்டுத்தான் வரமாட்டேன் என்கிறார் என்பதற்குள்ளே மாமல்லர் குறுக்கிட்டார். தளபதி, பெண்களின் வஞ்சம் உமக்கு தெரியாது. சபதமாம் சபதம், வெறும் பொய். வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையை விட்டு வருவதற்கு இவளுக்கு விருப்பமில்லை. வாரும் போகலாம் என்று மாமல்லர் சேனாதிபதியின் கையை பற்றி இழுக்கத் தொடங்கினார். தளபதி பரஞ்சோதி நகராமல் நின்றார். பிரபு, இது நியாயமல்ல. சிவகாமி அம்மையை இங்கு விட்டுவிட்டு போவதுவும் பெரும் பிசகு. அவராக வருவதற்கு மறுத்தால் நாம் பலவந்தமாக தூக்கிக் கொண்டு போக வேண்டியதுதான் என்றார். இந்த வார்த்தைகள் காதில் விழுந்ததும் சிவகாமியின் தேகமெல்லாம் சிலிர்த்தது. ஒரு சமயம் மாமல்லர் தன்னை விஷநாகம் தீண்டாமல் கட்டி காத்ததாக கனவு கண்டதை பற்றி சொன்னதும் அவளுக்கு நினைவு வந்தது. அந்த கனவு இப்போது மெய்யாகாதா? சேனாதிபதியின் யோசனைப்படி மாமல்லர் தன்னை நெருங்கி வந்து கட்டிப்பிடித்து தூக்கிக் கொண்டு போக மாட்டாரா என்று எண்ணினாள். ஆகா, அம்மாதிரி மாமல்லர் செய்திருந்தால் பின்னால் எவ்வளவு விபரீதங்கள் நேராமல் போயிருக்கும். விதி வசத்தினால் மாமல்லர் அவ்வாறு செய்ய மனம் கொள்ளவில்லை. வேண்டாம் சேனாதிபதி, வேண்டாம். இஷ்டமில்லாத பெண்ணை நாம் பலவந்தப்படுத்தி அழைத்து போக வேண்டியதில்லை. இவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை ஒரு சமயம் நிறைவேற்றுவேன். பிறகு இஷ்டமானால் வரட்டும். அதுவரையில் அந்த கள்ள பிக்ஷுவையே கட்டிக்கொண்டு அழட்டும் என்று மாமல்லர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சத்ருக்னனும் குண்டோதரனும் உள்ளே ஓடோடியும் வந்தார்கள். பிரபு, பிக்ஷு வீதி முனையில் வருகிறார். அவருடன் வந்த வீரர்களில் பாதி பேர் வீட்டின் கொல்லைப்பக்கமாக போகிறார்கள் என்று சத்ருக்னன் மொழிக்குள்ளறி கூறினான். பரஞ்சோதி மறுபடியும் சிவகாமியின் பக்கம் நோக்கி பரபரப்புடன் அம்மா என்றார். வேண்டாம் தளபதி, வேண்டாம். இந்த கிராதகி நம்மை கள்ள பிக்ஷுவிடம் காட்டிக் கொடுக்கத்தான் பார்க்கிறாள். வாரும் போகலாம் என்று மாமல்லர் இறைந்து கூறி பரஞ்சோதியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அம்மாளிகையின் பின்புறமாக விரைந்தார். அடுத்த கணம் அவர்கள் நால்வரும் சிவகாமியின் பார்வையில் இருந்து மறைந்தார்கள். 54ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.